Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front-end web development seriesல இன்னைக்கு நம்ம cascading style sheetல position property பார்க்க போறோம். இந்த property very interesting and very potential property. ஏன் potential அப்படினு சொல்றதுக்காக ஒரு சின்ன டெமோ காமிக்க போறேன். இந்த டெமோல நம்ம இந்த yellow boxோட பொசிஷனை we are going to change. அந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்னு இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணினாலும் எல்லாமும் ஸ்க்ரோல் ஆகிட்டு தான் இருக்கும். தென் யூ ஹவ் காட் ரிலேட்டிவ் அப்படிங்கும்போது வி ஆர் சேஞ்சிங் த பொசிஷன் ஆஃப் த எல்லோ பாக்ஸ். வென் யூ ஹேவ் அப்சல்யூட் அப்படிங்கும்போது இப்போவும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் நம்ம. பட் தேர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கியில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா இது வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. ஒன்ஸ் இட் கோஸ் டு த டாப் இஸ் ஈக்குவல் டு 20 பிக்சல்ஸ். இது அதே இடத்துல தான் விசிபிளாக இருக்கும். அண்ட் ரெஸ்ட் ஆர் ஆல் கெட்டிங் ஸ்க்ரோல்ட் அப். இதுவே அப்சல்யூட்டாக இருந்ததுனாலும் நம்மளுக்கு எல்லாமும் ஸ்க்ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். பொசிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கேன் டேக் எனி ஒன் ஆஃப் தீஸ் வேல்யூஸ்: ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், ஃபிக்ஸட், அப்சல்யூட் ஆர் ஸ்டிக்கி. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் further position the elements using top, bottom, left and right properties. So in the value kudukama we cannot fix the value for this, and these values will work differently depending on the position value. Static nu kuduthingna vera mari behave pannum, relative na vera mari behave pannum. Div dot see all those things அப்படிங்கற ஒரு ஸ்டைல் டிஃபைன் பண்ணியிருக்கோம். div is the element, அதனோட கிளாஸ்க்கு static அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கோம். பொசிஷன் இஸ் ஸ்டாட்டிக். ஈவன் இஃப் யூ நாட் ஸ்பெசிஃபைட் பொசிஷன், த டிஃபால்ட் வேல்யூ இஸ் டேக்கன் அஸ் ஸ்டாட்டிக். இந்த பார்டர் எதுக்குன்னா அந்த டெக்ஸ்ட் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம். இப்போ H2வில் வந்து வி ஆர் ஹேவிங் பொசிஷன் ஸ்டாட்டிக்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த பேராகிராஃப் டிஸ்பிளே ஆகிட்டு தென் வி ஹாவ் காட் திஸ் div class is equal to static. the div element has position static. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம பாடியில் போட்டிருக்கோம். அப்போ இந்த ஸ்டாட்டிக் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ளோ தான் இருக்கும். ஆல் த எலிமெண்ட்ஸ் வில் பி பிளேஸ்ட் பேஸ்ட் ஆன் த நார்மல் ஃப்ளோ ஆஃப் த பேஜ். பார்த்திங்கன்னா இது நார்மல் ஃப்ளோ. ஸோ லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து பிரிண்ட் ஆகும் டாப் டு பாட்டம். இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இந்த div element is displayed. Then we have got a relative. இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் அண்ட் ரிலேட்டிவ்னா தே ஆர் மோர் ஆர் லெஸ் சேம் இஃப் யூ ஹவ் நாட் ஸ்பெசிஃபைட் திஸ் லெஃப்ட். இந்த லெஃப்ட்டு, ரைட்டு, டாப், பாட்டம் இந்த எந்த வேல்யூமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா ரிலேட்டிவ் அண்ட் ஸ்டாட்டிக் ஆர் சேம். ஸ்டாட்டிக்கில் யூ கேனாட் டிஃபைன் வேல்யூஸ் ஃபார் தீஸ் திங்ஸ். அதே போல் ZDXக்கும் நம்ம வேல்யூஸ் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ரிலேட்டிவ்க்கு யூ கேன் ஸ்பெசிஃபை வேல்யூஸ் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். அப்போ இந்த இடத்துல 30px அப்படின்னா நார்மல் ஃப்ளோவிலேருந்து லெஃப்ட்லேருந்து 30 பிக்சல்ஸ் தள்ளி இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். திஸ் div element will be displayed. Then you have got fixed. இந்த ஃபிக்ஸட்ங்கிறது என்னென்னா the position of the object will be relative to the viewport. அதாவது இந்த என்டையர் ஸ்க்ரீனுக்கும் ரிலேட்டிவாக போய் பண்ணும். அதாவது என்டையர் ஸ்க்ரீன்லேருந்து 250 பிக்சல்ஸ் பாட்டம்லேருந்து ரைட்டு 20 பிக்சல்ஸு வித்தும் ஹைட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம. இப்போ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னா திஸ் இஸ் த என்டையர் ஸ்க்ரீன் அசியூம் பண்ணிட்டோம்னா பாட்டம்லேருந்து 250 பிக்சல்ஸ் தள்ளி ரைட்லேருந்து 20 பிக்சல்ஸ் தள்ளி இந்த வித்து இந்த ஹைட்டில் திஸ் டெக்ஸ்ட் இஸ் டிஸ்பிளேட். So this is relative to the entire screen viewport. Then you have got absolute. Absolute வந்து பார்த்திங்கன்னா more or less like fixed. ஆனால் ஃபிக்ஸட் வந்து the entire screen பேஸ் பண்ணி இருக்கும். அப்சல்யூட் வந்து இதனுடைய நியரஸ்ட் பொசிஷன்ட் ஆன்சிஸ்டர், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆன்சிஸ்டரோட பொசிஷனை பொறுத்து அப்சல்யூட் வில் கெட் சேஞ்ச்ட். இப்போ நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை. இதனுடைய ஆன்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பாடி தான். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த P டேக் இந்த பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் திஸ் இஸ் டிஸ்பிளேட். டாப்லேருந்து 100 பிக்சல்ஸ் தள்ளி ரைட்லேருந்து 0 அண்ட் வித் அண்ட் ஹைட் நம்ம கொடுத்துருக்குறோம். திஸ் இஸ் அப்சல்யூட். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதனுடைய பேரண்ட் திஸ் இஸ் த அப்சல்யூட் div. அதனுடைய பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் எலிமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ரிலேட்டிவ் எலிமெண்ட்டுக்குள்ளே இந்த அப்சல்யூட் இருக்குது. பொசிஷன்ட் ஆன்சிஸ்டரோட ரிலேட்டிவாக தான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த பொசிஷன்ட் ஆன்சிஸ்டர் இல்லை, இந்த கிளாஸ் ரிலேட்டிவ் இல்லைன்னா திஸ் வில் பி பொசிஷன் பேஸ்ட் ஆன் த பாடி டேக். ஸோ த ரிலேட்டிவ் இஸ் யூஸ்ஃபுல் when you have a child as a absolute class. Sticky is a combination of both fixed and static. So in the text display ஆகும்போது it acts like a static.
ஸோ எதுவுமே தெரியாது, நார்மல் ஃப்ளோவில் இருக்கும். ஆனால் when you are scrolling down அப்படிங்கும்போது it will get fixed, sticked to the top. இங்கே top is equal to 0ன்னு கொடுத்துருக்கறனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது when it reaches the top it will get sticked. பாருங்கள், it will be like this. So if you want to learn more about this, you can refer all these web pages. So this is the example we have seen. ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகிருக்கு. We'll make changes to these values and see how it reacts. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துணி நம்மளுக்கு ஸ்டாட்டிக்கில் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ ஸ்டாட்டிக் will be displayed as it is, இந்த நார்மல் ஃப்ளோவில் தான் இருக்கும். Then we have got relative. Relativeவும் will be the same as the static except for these left, right, bottom, top. இப்போ நம்ம லெஃப்ட்டு கொடுத்துருக்கிறதுனால 10 pixels தள்ளி வந்திருக்கு. இதே இந்த இடத்துல நான் 100 px கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ திஸ் வில் பி லைக் திஸ். ஸோ நார்மல் ஃப்ளோவிலேருந்து 100 pixels லெஃப்ட்லேருந்து தள்ளி இருக்குது. அண்ட் தென் வி ஹவ் காட் ஃபிக்ஸட். ஃபிக்ஸட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் டு த வியூ போர்ட். வியூ போர்ட்டுக்கு ரிலேட்டிவாக தான் இது வந்து இந்த எலிமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாட்டம்லேருந்து 10 pixels, ரைட்லேருந்து 0. இப்போ நான் ரைட்லேருந்து ஒரு 10 கொடுக்குறேன் நான். பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. மேபி இஃப் ஐ கிவ் 100 யூ கேன் see the difference. இந்த இடத்துல தள்ளி வந்திருக்கு. ஸோ ரிலேட்டிவ் டு த ஹோல் வியூ போர்ட். இப்போ பாட்டமுக்கு பதிலாக நம்ம டாப் கொடுத்துருந்தோம்னா டாப்லேருந்து பிரிண்ட் ஆகும். இட்ஸ் கான் டு த டாப். திஸ் இஸ் ஃபார் ஃபிக்ஸட். அண்ட் தென் வி ஹவ் காட் அப்சல்யூட். ஸோ அப்சல்யூட் நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா அதனுடைய பொசிஷன்டு ஆன்செஸ்டர், அதனுடைய ஆன்செஸ்டரை பொறுத்து அது மாறும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிலேட்டிவாக ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே அப்சல்யூட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த ரிலேட்டிவை நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஹவ் இட் ஆக்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். எங்கே போயிடுச்சு அப்படின்னா இட் ஹாஸ் கான் டு த டாப். இந்த இடத்துல பாருங்கள், இது அப்சல்யூட் இங்கே தான் போயிருக்கு. இது வந்து நம்ம கொடுத்த ஃபிக்ஸட் இது. ஸோ இது வந்து என்டையர் வியூ போர்ட்டுக்கு போயிடுது. ஏன்னா பிகாஸ் அதனுடைய ஆன்செஸ்டர், பொசிஷன்டு ஆன்செஸ்டர் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து ரிலேட்டிவ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். த ரிலேட்டிவ் 2 இஸ் நத்திங் பட் த ரிலேட்டிவ் பொசிஷன் வித் ஹைட்டும் கொடுத்துருக்குறோம் நம்ம. தென் யூ ஹவ் காட் த ஸ்டிக்கி. ஸோ ஸ்டிக்கி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் டிஸ்பிளேட். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாட்டிக் மாதிரி தான் இருக்கும், நார்மல் ஃப்ளோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த டாப், பிகாஸ் நம்ம இந்த இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறோன்னா டாப் இஸ் ஈக்குவல் டு ஸ்டிக்கியில் டாப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ டாப்லேருந்து 0 pixels வந்துருச்சுன்னா தென் இட் வில் ஸ்டிக் டு த டாப். கேன் யூ see the difference? ஸோ இட்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் போத் ஃபிக்ஸட் அண்ட் ஸ்டாட்டிக். சாதாரணமாக இருக்கும்போது ஸ்டாட்டிக்காக இருக்கும், நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது இட் வில் பிகம் ஃபிக்ஸட். தென் வில் see another எக்ஸாம்பிள். இதுவும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி 4 எலிமெண்ட்டு தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவ்க்கு நான் வந்து பேடிங் 10 pixels சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா இந்த ப்ளூ தெரியணுங்கிறதுக்காக. திஸ் இஸ் த பேரண்ட். ஸ்பெசிஃபைட் த பொசிஷன் as ஸ்டாட்டிக். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த child 1. child 1 வந்து பார்த்திங்கன்னா லைம் கலரில் இருக்குது, ஸ்டாட்டிக். தென் வி ஹவ் காட் child 2 அண்ட் child 3. அதில் எதுவுமே நம்ம பொசிஷன் கொடுக்கல. பொசிஷன் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக ஸ்டாட்டிக்கை எடுத்துக்கும். ஸோ ஹியர் யூ கேன் see that I am having one div class பேரண்ட்டு. அதுக்குள்ளே 3 div classes இருக்குது. ஸோ div classes அங்கங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. அண்ட் தென் ஐ எம் க்ளோசிங் த div ஆஃப் த பேரண்ட். த பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு எண்டிங் டேக் இது. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் டிஸ்பிளேட். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாட்டிக்னு கொடுக்குறதுக்கு பதிலாக சப்போஸ் ஐ எம் கிவிங் இட் அஸ் ரிலேட்டிவ். யூ கேன் see that இங்கே வந்து ஓவர்லேப் ஆகிருக்கு. இப்போ நம்ம டாப்னு கொடுத்துருக்கிறதுனால அங்கே போயிருக்கு. இதுவே நம்ம வந்து லெஃப்ட் கொடுத்துருக்கலாம் நம்ம 20 px. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து எங்கே வேணால் ஓவர்லேப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆனால் கீழே இருக்கிறது ரெண்டும் வந்து முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்டை பொறுத்தெல்லாம் இல்லை, அது பட்டுக்கு ஆஸ் யூஷுவல் இருக்குது. இட் அசியூம்ஸ் தட் த ப்ரீவியஸ் எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அசியூம் பண்ணி அடுத்த 2 வந்துருக்கு. ஸோ நம்ம ரிலேட்டிவ் போடும்போது வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஏன்னா இதுக்கு நம்ம தனியாக டெக்கரேஷன்ஸ் எதுவுமே பண்ணுறது கஷ்டம். ஸோ த ரிலேட்டிவ் மே நாட் பி தட் யூஸ்ஃபுல் அன்லெஸ் யூ கிவ் திஸ் டாப் ஆர் லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் பாட்டம். அடுத்து நம்ம வி ஆர் சேஞ்சிங் திஸ் டு ஃபிக்ஸட். ஃபிக்ஸட் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வித் வந்து ஆட்டோன்னு ஆகிடுது. இப்போ என்டையர் டிவ் சைஸுக்கெல்லாம் இல்லை, ஆட்டோன்னு ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 and 3 எலிமெண்ட் ப்ரீவியஸ் தான் எந்த எலிமெண்ட்டும் இல்லாத மாதிரி தான் இது ஆக்ட் பண்ணியிருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம டாப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அது என்டையர் வியூ போர்ட், இந்த டிவ்வெல்லாம் பொறுத்துலாம் இல்லை, பேரண்ட் டிவ்வை பொறுத்தெல்லாம் இல்லை, இந்த என்டையர் வியூ போர்ட்டுக்கு ரிலேட்டிவாக தான் இந்த ஃபிக்ஸட் ஒர்க் ஆகுது. பேரண்ட்டை ரிலேட்டிவ்னு மாற்றிட்டு தென் வி ஜஸ்ட் சேஞ்ச் இட்ஸ் டு அப்சல்யூட்.
ஸோ இந்த ஒன்னோட பேரண்ட் வில் பி ரிலேட்டிவ் அப்படின்னு இருந்ததுனா தான் அப்சல்யூட் வந்து இட் வில் பி ரிலேட்டட் டு தட் பேரண்ட். இப்போ தான் இந்த பேரண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நம்ம ரிலேட்டிவ் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ ஸ்டாட்டிக்கே இருக்குது. ஸோ என்டையர் வியூ போட்டுக்கு ரிலேட்டிவாக போயிடுது. By giving this parent as a relative, we are forcing the child to display based on the parent. Then we'll go for that fixed. Fixed is same as the absolute when you don't have the parent as a relative. இப்போ இந்த இடத்துல ரிலேட்டிவ்னு இருக்குது. இதை நம்ம வந்து ஸ்டாட்டிக்னு போட்டாலும் it will be the same. ஸோ இந்த இடத்துல டாப் நம்ம வந்து 20 கொடுக்கலாம், லெஃப்ட் வந்து ஒரு 120 கொடுக்குறேன் நான். டாப்லேருந்து 20 பிக்சல்ஸ், லெஃப்ட்லேருந்து 120 பிக்சல்ஸ், ரிலேட்டிவ் டு த என்டையர் ஸ்க்ரீன், நாட் ரிலேட்டிவ் டு த பேரண்ட். ஸோ ரிலேட்டிவ் டு த பேரண்ட் வேணும்னா பேரண்ட்டை ரிலேட்டிவ் ஆக்கி அந்த சைல்டு எலிமெண்ட்டை நம்ம வந்து அப்சல்யூட்டாக மாற்றணும் நம்ம. தென் வி கேன் ஹாவ் ஸ்டிக்கி. இந்த ஸ்டிக்கி எலிமெண்ட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் சம் மோர் லைன்ஸ், சம் மோர் டிவ் ஆட் பண்ணுறேன் நான். பார்த்திங்கன்னா அந்த ஒன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கின்னு வச்சுருக்கிறோம் நம்ம பொசிஷனை. மற்றது எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்கில் தான் இருக்குது. யூ கேன் see that ஒன் ஹேஸ் காட் ஸ்டிக்ட் டு த டாப். ஏன் டாப் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டிக்கியில் வந்து என்ன கொடுத்துருக்குறோம், நம்ம 20px கொடுத்துருக்கோம். இதே நம்ம 0 கொடுத்துருந்தோம்னா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மூவ் ஆக அப்படியே தான் மூவ் ஆகிட்டே வருது அந்த ஒன் எலிமெண்ட்டும். ஆனால் வென் டாப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுக்கப்புறம் அது ஸ்டிக் ஆகிடுது. அதுக்கடுத்து மற்ற எலிமெண்ட்ஸ் மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் மூவ் ஆகிக்குது. இந்த வீடியோவில் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்தோம், நம்ம சம் டெமோ பார்த்தோம், சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.